அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2024 முதல் மிகவும் வலுவாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்குள் சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க. மேலும் குறிப்பாக சுக்கிரனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் அமர்கிறாருங்க. இது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தைரியாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் அதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான பரிமாணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் செல்வதால் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே எந்த பணியை செய்தாலும் நிச்சயமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சுப விரய செலவுகளை அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் பார்க்கிறாருங்க. விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் எதிர்பார்க்கிறபடி ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் திடீர் மாறுதல்கள் நல்ல விதமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு என வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கலும் விலகும். பழைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த தருணத்தில் வெகுவாக குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் தனிச்சையாக செயல்பட வேண்டாம். சற்று ஆலோசித்து செய்வது மிகப்பெரிய அளவுல எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மையை பெற்று தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்துல எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நண்பர்களும் மிக பெரிய அளவுல உறுதுணையாக செயல்படுவார்கள். அதைவிட பகைவர்கள் கூட இணக்கமாக நண்பர்களாக மாறுவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் பொது வாழ்வில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வலுவான யோகம் நிச்சயமாக உண்டு. வியாபாரம், தொழில் சார்ந்த பணிகளில் பலன் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. கல்வி ரீதியாக எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு